ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ரோட் சைன்ஸ் அண்ட் ரோட் சிம்பிள்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோட் சைன்ஸில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா கட்டாய சின்னம். கட்டாய சின்னம் அது எப்படி இருக்குன்னு சொன்னோன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸ்பீட் லிமிட்னா வேக வரம்பு, நம்ம இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்பீட் லிமிட் இருக்கும். அதை விட்டால் பார்த்தீங்கன்னா அப்புறம் லோட் லிமிட் எப்படின்னா வண்டியோடைய வெயிட், இந்த வெயிட் உள்ளார வண்டி தான் இந்த ரோட்டில் போகணும். அப்புறம் நோ என்ட்ரினா இந்த வழியில் நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அது கட்டாய சின்னம். அந்த கட்டாய சின்னத்திலே ப்ளூ கலரில் ரவுண்ட் ஷேப்பில் போட்டு வச்சு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நம்ம மதிச்சே போகணும். அதுக்காக போடப்பட்டதான் அந்த கட்டாய சின்னம். நில், வழிவிடு, இந்த பாதையில் செல்ல அனுமதி இல்லை. வரும் வாகனத்திற்கு முன்னுரிமை. அனைத்து மோட்டார் வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. மாட்டு வண்டி மற்றும் கை வண்டி செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. குதிரை வண்டி செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. பாதசாரிகள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. வலது பக்கம் திரும்ப தடை செய்யப்பட்டுள்ளது. இடதுபுறம் திரும்ப தடை செய்யப்பட்டுள்ளது. யூ திருப்பம் தடை செய்யப்பட்டுள்ளது. வாகனம் முந்தி செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. அகல வரம்பு, ஒலி எழுப்ப தடை செய்யப்பட்டுள்ளது. நீள வரம்பு, சுமை வரம்பு, உயரம் வரம்பு, ஆக்சில் சுமை வரம்பு, வேக வரம்பு. வாகனங்கள் நிறுத்த அனுமதி இல்லை. இங்கு நிற்க அனுமதி இல்லை. கட்டாயமாக நேராக செல்ல வேண்டும். கட்டாயமாக வலதுபுறம் திரும்பவும். கட்டாயமாக இடதுபுறம் திரும்பவும். கட்டாயம் நேராக செல்லவும் அல்லது வலதுபுறம் திரும்பவும். கட்டாயம் நேராக செல்ல வேண்டும் அல்லது இடதுபுறம் திரும்பவும். கட்டாயமாக மிதிவண்டி செல்லும் தடம். கட்டாயம் இடதுபுறம் செல்லவும். கட்டாயம் ஒலி எழுப்பவும். கட்டாய குறைந்தபட்ச வேக வரம்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை சின்னம். எச்சரிக்கை சின்னம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் என்னென்ன சின்னம்லாம் இப்போ நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வலது பக்கம் திரும்ப போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அப்புறம் இடது பக்கம் திரும்ப போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். வேகத்தடை இருக்குது, வேகத்தடைக்கான சிம்பிள் ஒன்று இருக்கும். இது எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் ரயில்வே கேட் வருது, அந்த மாதிரியான சிம்பிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஆள் இல்லாத ரயில்வே கேட், அதுக்கான சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றியான சொல்கிறதுக்கு பேர் தான் எச்சரிக்கை சின்னம். வலது பக்க வளைவு, இடது பக்க வளைவு, வலது பக்க கொண்டை ஊசி வளைவு, இடது பக்க கொண்டை ஊசி வளைவு, வலதுபுறம் தலைகீழ் வளைவு, இடதுபுறம் தலைகீழ் வளைவு, செங்குத்தான ஏற்றம், செங்குத்தான இறக்கம், சாலை சுருக்கம், சாலை விரிவாக்கம், குறுகிய பாலம், வழுக்கும் சாலை, தளர்வான சாலை, மிதிவண்டி கடக்கும் சாலை, பாதசாரிகள் கடக்கும் சாலை, பள்ளி மண்டலம், கால்நடைகள் நடமாடும் பகுதி, படகு பகுதி, விழும் பாறைகள், ஆபத்தான சரிவு, கரடுமுரடான சாலை, இடைநிலை இடைவெளி, குறுக்கு சாலை, இடது பக்க சாலை, வலது பக்க சாலை, ஒய் சந்திப்பு, டி சந்திப்பு, அடுத்து இடது மற்றும் வலது புற சாலை, வட்ட சுற்று, ரயில் பாதை காப்புள்ளது, ரயில் பாதை காப்பற்றாது, ஆட்கள் வேலை செய்கிறார்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா தகவல் சின்னம். தகவல் சின்னம் எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இருக்க வேண்டிய தகவல் சின்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல், அப்புறம் இந்த பைபாஸில் போக வேண்டிய வண்டிக்கெலாம் ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸு, அந்த மாதிரி இடம்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னும் போது அந்த ஊருடைய பேர், அப்புறம் திசை, எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றத அதில் கொடுத்துருப்பாங்க. பேர் தகவல் சின்னம். பெட்ரோல் பங்கு, மருத்துவமனை, முதல் உதவி, உணவு விடுதி, சிற்றுண்டி விடுதி, ஓய்வகம், முன்னாள் சாலை இல்லை, பக்க சாலை இல்லை, பேருந்து நிறுத்தம், ரயில் நிலையம், பொது தொலைபேசி, சுரங்கப்பாதை, பாதசாரிகள் சுரங்கப்பாதை, இருபுறமும் நிறுத்தம், மிதிவண்டிகள் நிறுத்தம், பார்க்கிங் மிதிவண்டிகள், ரிக்ஷா, கார்கள் நிறுத்தம், ஆட்டோகள் நிறுத்தம், ஊரின் திசை மற்றும் தூரம், சந்திப்பில் ஊர் பெயர் மற்றும் திசை தூரம் தெரிவிக்கிறது. ஊரின் திசை மற்றும் தூரம். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பாதுகாப்பு பட்டைகள் உபயோகித்து வாகனத்தை இயக்கவும். தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை இயக்கவும். தொலைபேசி உபயோகித்து வாகனம் இயக்காதீர்.